எப்படி திரு விவேக் இதை அணுக முடியும்? தாவேக்கானால எந்த பக்கம் சிக்கல் வராம யாருடைய அதிருப்திக்கும் ஆளாகாம இதை எப்படி அவங்க பொலிட்டிக்கல் அணுக முடியும் தாவேக்கானால? இது பாஜகவினுடைய அதிருப்திக்கு ஆளானாலும் பரவாயில்லை என்கிற கண்ணோட்டத்தில் அவர் அணுகுகிறார். ஆனால் அது என்னன்னா அந்த அதிருப்தி ஒரு மோதலாக வெடிக்கிறதுன்றது இருக்குல்ல, வார்த்தை மோதலாக வெடிக்கிறது காரசாரமான அரசியலாக மாறுதுன்னு இருக்குல்ல. அதாவது அரசியல்ல நீங்க என்ன டயலாக முன்வைக்கிறீங்க, என்ன டயலாக் கான்வர்சேஷனை நீங்க எனாபிள் பண்ணிட்டே இருக்கீங்கன்றது இருக்குல்ல. அவர் இந்த கான்வர்சேஷனை நம்ம எனாபிள் பண்ண வேணா நம்ம ஆனால் அதற்கு கீழாக அந்த அரசியலை தக்க வைப்பதுங்கிறது இருக்குல்ல, அதற்கு என்ன வேலை பார்த்தா போதும் அப்படின்றதான் பாக்குறாரு. இன்னைக்கு அவர் வாசித்திருக்கிற அந்த உரை இருக்கு இல்லையா, நிதி ஆயோக் உரை, அதுவே நான் அப்படிதான் பாக்குறேன். ரொம்ப அந்த மொழி ரொம்ப சென்சிபிளாக இருக்கு, ரொம்ப பியூரோக்ராட்டிக்கான ஒரு மொழி. நீங்க போயிட்டு அங்க ரொம்ப ஆக்ரோஷமான அல்லது தன்னை நிரூபிக்கணும், எல்லாரும் என்ன தன்னை திரும்பி பார்க்கணும், தெற்கிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து ஒரு முதலமைச்சர் திடீர்னு 2 வருஷத்துல ஜெயிச்சு வந்திருக்கிறாரு, மீடியா அட்டென்ஷனை தன் பக்கம் திருப்பணும், இந்த கணக்குகள் எதுவுமே இல்லை. அவர் ரொம்ப பியூரோக்ராட்டிக்கா ஒரு லாங்குவேஜ்ல தமிழ்நாட்டின் குரலை எப்படி பதிவு பண்ணணும் பதிவு பண்ணியிருக்காரு. சோ இதே நிதி ஆயோக் கூட்டத்தில் அப்படிதான் பேச முடியும், ஒரு பியூரோக்ராட்டிக் லாங்குவேஜ்ல தான் பேச முடியும். அரசியல் களம் வரும்போது அந்த மொழி பயன்பாடு தாவேக்காவுக்கு கட்சியாக உதவி செய்யும். அரசியல் களம் அப்படின்றது தான் நீங்க இதுல இருந்து தானே தொடங்குது. மோதல் அப்படின்றதோ அல்லது ஒரு இந்த டயலாக் மாறுறதுங்கிறதோ இங்க இருந்தானே அப்ப தொடங்க முடியும். நீங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அங்க மேல அவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி, இங்க இருந்தாலும் தொடங்க முடியும். சோ அதை அவரை கரெக்டா பண்ண, நீங்க இதற்கு மேல் பாஜக நிதி கொடுக்க மறுத்தாலோ அல்லது வேற ஏதாவது சிக்கல்களை ஏற்படுத்தினாலோ அப்ப அவர் அரசியல் மொழியில் பேசுவார் என்று நாம் எதிர்பார்க்கலாம். இன்னொன்னு இப்போ இந்த ராஜ்யசபா சீட்டை காங்கிரஸ் கொடுக்கறதெல்லாம் இருக்குல்ல, இது பாஜகவை எவ்வளவு தூரம் எரிச்சல் படுத்தக்கூடியதுன்னு இன்னைக்கு மீனாட்சி நடராஜனுடைய ராஜ்யசபா நாமினேஷனை மத்திய பிரதேசத்தில் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். ஜார்க்கண்டில் அதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அப்ப ராஜ்யசபாவில் காங்கிரசுக்கான இடத்தை உறுதி செய்து கொள்வதற்கு காங்கிரஸ் எப்படி போராடுகிறது, அதை தடுப்பதற்கு பாஜக எவ்வளவு வேலை செய்கிறது இருக்குல்ல, இதை புரிந்து கொண்டால் விஜய் எவ்வளவு தூரம் அசர்டிவா இந்த பக்கம் நிக்கிறார் அப்படின்னு. ஏன்னா இப்ப என்ன முக்கியமான தேவை இருக்குன்னா, இந்த சந்திப்புகள் அல்லது இன்றைக்கு அவர் எடுத்து வைக்கக்கூடிய நகர்வுகள் எல்லாத்தையுமே ஜூன் 8ஆம் தேதி இந்தியா பிளாக் அலையன்ஸ் மீட்டிங் நடந்தது இல்லையா, அதுல இருக்கக்கூடிய உருவாகி இருக்க தோற்றத்தை நீங்க பாருங்களேன். இதற்கு முன்பு உருவாகாத ஒரு தோற்றம் அதுல உருவாயிருக்கு. என்ன, ராகுலை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனநிலைக்கு அந்த இடத்துக்கு எல்லா கட்சிகளும் கிட்டத்தட்ட நகர்ந்து விட்டார்கள். மாநில கட்சிகளாக இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவா இருக்கட்டும், மற்றவர்களாக மம்தாவா இருக்கட்டும், மற்றவர்கள் பேசக்கூடிய அந்த இடங்கிறது இருக்குல்ல, ராகுலை அக்னாலேஜ் பண்றது, காங்கிரஸை அக்னாலேஜ் பண்றது, அந்த மீட்டிங்கே அப்படிதான் நடந்திருக்கு. காங்கிரஸ் லீட் பண்ணட்டும் என்று பேசுகிறார்கள், வார்த்தைகள் எல்லாம் அப்படிதான் விழுந்திருக்கு. அப்ப காங்கிரஸை ஒரு வலிமையான ஒரு தேசிய முனைப்பு அந்த அரசியல் அந்த கூட்டணியை வழிநடத்தி செல்லக்கூடிய இடத்துக்கு நகர்த்திக் கொள்வதற்கு விஜய் மறைமுகமாக உதவுகிறார், நேரடியாகவும் உதவுகிறார், மறைமுகமாக. திமுக கிட்ட காங்கிரஸ் காட்டின அணுகுமுறை சரியானது அல்லங்கிற விமர்சனங்களும் சேர்த்தே தானே வைக்கப்படுது. அதாவது இந்த கூட்டணிக்கு பிறகு தேர்தலுக்கு பிறகு திமுக காட்டின அணுகுமுறை, காங்கிரஸ் காட்டின அணுகுமுறை ஆரோக்கியமானதா இல்ல. இன்னும் சொல்ல போனா தாவேகா மாதிரி அவங்களும் உள்ள வரணும், திமுக இருக்கு அப்படின்னு திரு சிதம்பரம் சொல்றாரு. வெளியே சிதம்பரம் அவர்கள் அதுல சொல்றது அவர் தனிப்பட்ட மாவட்ட அரசியல் உட்பட்டு மட்டும் சொல்றோம்னு நான் பாக்குறேன். அது சிவகங்கை மாவட்ட அரசியலை தாண்டி ப. சிதம்பரம் அவர்கள் பேசுறதுக்கு மற்ற இடங்களே மற்ற மாவட்ட காங்கிரஸ் அரசியலுக்குள்ளேயே பெரிய எந்த வரவேற்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. அது மாணிக்கம் தாகூர் அவர்கள் காங்கிரஸ் தலைவராக வரப்போகிறார். மாணிக்கம் தாகூர் காங்கிரஸ் தலைவராக வந்தா சிவகங்கை மாவட்ட அரசியலுக்குள்ள அவர் தலையிடுவார். அது சிக்கல்களை உண்டாக்கும் கணக்கில் இருந்தா அவர் பண்றார். அது ஒரு தனி. மாணிக்கம் தாகூரை விருதுநகரை தாண்டி பாக்குறீங்க, சிதம்பரத்தை சிவகங்கைக்குள்ள. இந்த குரலுக்கு ஆதரவு நிறைய வந்திருக்கணும் இல்லையா, சிதம்பரம் குரலுக்கு ஆதரவு நிறைய வந்திருக்கணும் இல்லையா. நீங்க திமுக அந்த கூட்டணியிலே இருக்க வேண்டும், திமுக இந்த கூட்டணியிலே இருக்க வேண்டும் போது திமுக காரர்களே பேச மாட்டேங்கிறாங்களே. ப. சிதம்பரம் தான் பேசுறாரு. திமுக இந்தியா கூட்டணியில் இருக்க வேண்டும் திமுக காரர்களே பேசல. அவருக்கு என்னன்னா ஒரு ஆப்ஷனை நம்ம இழந்துட வேண்டாம் என்பதும் மாவட்ட அரசியல்கள் அது நீண்ட காலம் 30 ஆண்டு காலமாக ஒரு பராமரித்து வந்த ஒரு அரசியல். இது என்கிட்ட நீங்க சொல்லாம போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கோபம் இருக்கும். இல்ல அவர் அதுக்கும் பதில், உங்களுக்கும் ஏன் கோபம் இருக்கும்? அவர் அதுக்கு 2 பேர் கோபம். அவர் புதிய தலைமுறை கழித்த பேட்டியிலே அதுக்கும் பதில் சொல்றாரு. சொல்லாமல் போனன்றதை நான் ஏற்க மாட்டேன், அவர் நான் தகவல் சொல்லிட்டு தான் போனோம். என்னிடம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதையெல்லாம் சொல்லல அப்படின்றதையும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. சோ இது ப. சிதம்பரம் அவர்கள் மட்டும் தனிப்பட்ட முடிவெடுத்து மாறக்கூடிய காட்சிகளாக இதெல்லாம் இருக்காது. அது அவர் அவரளவில் பேசுகிறார் என்றுதான் நம்ம பார்க்கணும். ஆனால் மற்ற இது இருக்குல்ல, இப்ப நீங்க மற்ற கட்சிகளுக்கு நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, அவர்களுக்கு அரசியல் செய்வதற்கான ஸ்பேஸை ஃப்ரீயா எனாபிள் பண்றதே இந்த கூட்டணியை இன்னும் தக்க வைப்பதில்லை. நீங்க இதற்கு முன்பு திமுக கூட்டணியில் 21 to 26 அந்த ஆட்சி காலத்தில் அதற்கு முன்பு வரைக்கும் கூட்டணி ரொம்ப நல்லா பேணப்பட்டதாகத்தான் ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு பெயர் இருந்தது. எப்போ 19, 21 வரைக்கும். ஆனா 24லயே முணுமுணுப்புகள், பெரிய முணுமுணுப்புகள் வந்துருச்சு. நீங்க 24ல நீங்க கவனிச்சு பாருங்க,
24 கூட்டணி பேச்சுவார்த்தைகளை அமைப்பதற்காக வந்து குழுக்கள் வந்து ஜனவரி மாத இறுதியிலேயே வந்து அமைக்கப்படுது. ஆனா எப்ப வந்து அவர்கள் வந்து எண்ணிக்கையை முடிவெடுத்தார்கள், வேட்புமனு தாக்கலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 1.5 மாசம் 50 நாட்களுக்கு மேலாக நடந்தது. அது ரொம்ப ரேர் சீனரி. அது வந்து அந்த மாதிரி எப்போ நடந்தது கிடையாது. இப்போ நீங்க வந்து அவரவர்களுக்கான பொலிட்டிக்கல், இப்ப விவசாயிகளுக்கான ஒரு போராட்ட ஒரு அரசியலை வந்து சிபிஐயே செய்து கொள்வது, அந்த குரலுக்கான முகமாக அவர்கள் இருக்க விரும்புறாங்க. அவர்கள் அதை எனேபிள் பண்றது இருக்குல்ல, ஸ்ட்ராட்டஜிக்கலாவோ அல்லது வந்து பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் அவங்கள்ட்ட கொடுக்கறதே வந்து அதுவே நல்லது. இப்ப இந்தியா கூட்டணிக்குள்ள தாவேகா மட்டும் போதும் அப்படின்றது ஒரு நிலைப்பாடு. திமுக வெளியில போனது குறித்த ஒரு கவலையும் இல்ல இது தேவையில்லை அப்படின்ற ஒரு எண்ணமும், திமுக உள்ள இருந்தா நன்றாக இருக்குங்கிற எண்ணமும் சேர்ந்தே இதுக்குள்ள இருக்குல்ல. இல்ல அது மற்ற யாருக்குமே இல்ல. அது ப. சிதம்பரம் மட்டும் தான் அந்த வார்த்தையை சொல்றாரு. அந்த கவலை திமுகவுக்குமே இல்ல. அகிலேஷும் பேசியிருக்காரு. இல்ல திமுகவுக்கு பேசியிருக்காரு. திமுக கிட்ட காங்கிரஸ் காட்டின அணுகுமுறை ஆரோக்கியமானது இல்லைன்னா அது அப்ப பேசுனது வந்து இருக்கட்டும். இப்போ அவர்கள் வந்து அது உத்தரப்பிரதேச எலெக்ஷனை பொறுத்து தான் அகிலேஷ் அவர்கள் நிரந்தரமான ஒரு முடிவு வந்து எடுப்பார். வந்து அவரும் வந்து அவர் கிட்டத்தட்ட இந்த கூட்டணி ஜூன் 8ஆம் தேதி நடந்த இந்தியா அலையன்ஸ் அந்த பிளாக் மீட்டிங்ல அகிலேஷ் தான் ரொம்ப அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா என்ஷூர் பண்ணிருக்காரு. ராகுலுடைய இடத்தை வந்து உறுதி செய்வதற்கு அதையும் அவர் விளையாட்டா தான் செய்யறாரு. ஏன்னா அடுத்து ராகுல் இடத்தை தேசிய நம்ம அகிலேஷ் ராகுல் பத்தி பேசுனதை எடுத்துக்கிறோம். ஆனா திமுக பத்தி பேசினதை அத உத்தரப்பிரதேச தேர்தல் சமயத்துல தான் அதை நம்ம முடிவு பண்ணணும்னு இருக்க முடியும். அவரும் இப்பதான் பேசியிருக்காரு. இந்த இந்தியா கூட்டணி கூட்டத்துல தான் பேசியிருக்காரு. இல்ல நீங்க அந்த குரல்களை நான் வரவேற்கிறேன் தானே ராகுலும் பேசியிருக்கிறார். இந்த மாதிரி சிபிஐ அவர் வந்து பேபி அவர்கள் வந்து விளக்கம் கேட்டு கடிதம் எழுப்பியதையும், இந்த மாதிரி தங்களுடைய கட்சியை தாங்கள் எடுத்த நிலைப்பாட்டை வந்து இவர்கள் வந்து கேள்வி கேட்பதை, தங்களுடைய கூட்டணி சகா முன்னாள் இருந்த கூட்டணி சகா அவர்களை பற்றி பேசுவதை நான் வரவேற்கிறேன். இந்தியா கூட்டணியுடைய பலத்தை குறைச்சிடும் நினைக்கிறாங்களா? ஒருவேளை திமுக வெளியே போய் இல்ல இவர்கள் மாநில கட்சிகள் அரசியல் அப்படின்றது மாநில கட்சிகள் கூட்டணின்னு ஒண்ணு உருவானா அது பாஜகவுக்கு அனுகூலமா போகும், இல்ல இந்தியா கூட்டணியுடைய பலத்தை அது வந்து குறைச்சிரும் அப்படின்றதால நினைக்கிறாங்க. இதை காங்கிரஸ் எப்படி பாக்குது, காங்கிரஸ் அல்லாத மாநில கட்சி எப்படி பாக்குதுன்னு பாருங்க. காங்கிரஸ் வந்து அந்த கூட்டணிக்குள்ள நுழைந்த நேரத்தில் நாட் ஜஸ்ட் இங்க தமிழ்நாடோ அல்லது வந்து தென் மாநிலங்கள் மட்டுமே கிடையாது, இந்தியா முழுவதும் இருந்த எல்லா மாநில காங்கிரசினுடைய அபிஷியல் ட்விட்டர் பேஜஸ், அபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜஸ்ல வந்துட்டு விஜயையும் ராகுலையும் சேர்த்து வைத்து கொண்டாடினார்கள். நேற்று அந்த மாலை அந்த சந்திப்பு நடந்த நேரத்திலும் வந்து விஜய் ராகுல் விஜய் ராகுல் விஜய் ராகுல்னு காங்கிரஸ் அத்தனை மாநிலங்களும், காஷ்மீர், பீகார்ல இருந்து இமாச்சல பிரதேஷ் எல்லா மாநிலங்களையும் வந்து ஒரு கொண்டாடுகிறார்கள். வந்து அப்ப காங்கிரஸுக்கு வந்து தெரியுது இந்த கூட்டணி. நீங்க பிரவீன் சக்கரவர்த்தி, நான் இடைவேளைக்கு போறேன், நான் வரேன், தீண்டு வரேன். இப்ப காங்கிரஸ் வந்து தன்னளவுல தனக்கான லாபம்னு பார்க்கிற மாதிரியும், காங்கிரஸ் அல்லாத மற்ற மாநில கட்சிகள் இந்தியா கூட்டணியுடைய லாபம், அதனுடைய வெற்றி, அதனுடைய பலம் அப்படின்ற திசை நோக்கி பாக்குறாங்க. அதான் ரெண்டு வேறுபாடு இருக்கு. இங்க 40 வெற்றி பெற்றால் அது வந்து இந்தியா வாக்குக்கான லாபம் தானே, அது எப்படி காங்கிரஸ்க்கான லாபமாக மட்டுமே அது வந்து மாறும். இந்திய அளவுல ஒரு பெர்செப்ஷன் இமேஜினேஷன் தாவேக்காவால் என்ன நிகழ்த்த முடியும்ன்ற இமேஜினேஷன் இவர்களுக்கு வந்து விட்டது, மற்ற கட்சிகளுக்கு வரல. அது வருகிற பொழுது அவர்கள் அந்த புரிதலுக்கு வருவாங்க. ஒரு பேன் இந்தியா புல்ல கொடுக்க முடியும் தாவேக்கான்னு நம்புறாங்க. சவுத் இந்தியா புல்ல நிச்சயமா அவர்களால் கொடுக்க முடியும். ஆனால் மற்ற இடங்களிலும் வந்து விஜய் இந்த ஜென்சி அரசியல் என்ற ஒரு குரல் இருக்கு இல்லையா, அந்த குரலை வலுப்படுத்துவதற்கு காங்கிரசுக்கு மிகப்பெரிய முகமாக இருப்பார். இது வந்து காங்கிரசுக்குள்ளேயே அந்த குரல் வந்து வலிமையா இருக்கு.